அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ஒரே நாளில் திருப்பதி பெருமாள் 7 வாகனத்தில் காட்சி தரும் உற்சவம். திருமலையில் கொண்டாடப்படும் சிறப்பான உற்சவங்களில் ஒன்று திருமலையில் அருள் புரியும் சீனிவாசனே, திருமகளின் மனமகிழும் வெங்கடேசனே, மிகுந்த ஆற்றலை தரும் ஒருநாள் ஐதீகம். ஏழுமலை இறைவா, என்னை வாழ வைத்த தலைவா, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வழிபடும் வைபவம். ஹரிநாராயண 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 நாராயணா. இப்படி பல சிறப்புகளை கொண்ட திருப்பதி பெருமாளின் உற்சவம் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் பகுதியில். கஷ்யப முனிவர் தன் மனைவி அதிதி கர்ப்பமாக இருந்த காலத்தில் அமிர்தம் நிறைந்த உலகிலிருந்து என்றைக்கும் அழிவில்லாத மகன் நமக்கு கிடைப்பான் என வாக்களித்தாராம். அதன்படி ஒளி பொருந்தியவனாக, உலகை காப்பவனாக ரதசப்தமி நாளில் சூரிய பகவான் அவர்களுக்கு புதல்வனாக பிறந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. உலக இயக்கத்திற்கு ஒளியை தந்து உயிர்கள் வாழ ஆதாரமாக இருக்கும் சூரிய பகவான் தென் திசையிலிருந்து தனது ரதத்தை வடக்கு திசை நோக்கி திருப்பி பயணிக்கும் வழித்தட மாற்ற நாள் ரத சப்தமி என்றும் கூறப்படுகிறது. நொந்துடலும் கிழமாகி தளர்ந்த பின் நோயில் நடுங்கிடும் போது, ஜீவநாடிகள் ஐந்திடும் போது, மனம் எண்ணிடுமோ தெரியாது 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 என்று சிந்தை கசிந்துனை கூவுகிறேன், அருள் செய்திடுவாய் ஹரிநாராயணா. ரத சப்தமி நாளில் சூரியனுக்கு விசேஷமான ஒளி பிறப்பதாக கருதப்படுவதாலும் அன்றைய நாளில் விரதம் கடைபிடித்து சூரிய பகவானை வழிபட வேண்டும் என்ற ஆன்மீக நம்பிக்கையும் இருந்து வருகிறது. அப்படியாக ஆண்டுதோறும் தை மாதம் வளர்பிறை 7ஆம் நாள் இந்த ரத சப்தமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. திருப்பதி திருமலையின் 7 மலைகளை குதிரைகளாக கருதி ரத சப்தமி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அர்த்த என்றால் பாதி. ரத சப்தமி தின விழாவுக்கு அர்த்த பிரம்மோற்சவம் என்ற பெயரும் உண்டு. நாமத்தை துணையாய் அடைந்திட திருவருள் வேண்டி தொழுவோமே. ஆழ்வார் பாசுரம் அனைத்தும் அவர் வரம், தினம் தினம் சொல்ல பயம் தீரும். பொதுவாக 10 நாட்கள் விழாவைத்தான் பிரம்மோற்சவம் என்பர். பிரம்மோற்சவத்தின் ஒவ்வொரு நாளிலும் காலை மாலை என 2 வேளைகளிலும் பெருமாள் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாடவீதிகளில் பவனி வருவது போல ரத சப்தமியின் ஒரே நாளில் 7 வாகனங்களில் மலையப்ப சுவாமி மாடவீதிகளில் ஊர்வலம் வருவது சிறப்பம்சம். அதில் பெருமாள் முதலில் காட்சி தருவதே சூரிய பிரபை வாகனத்தில்தான். சூரியன் உதயமாகும் சமயத்தில் பெருமாள் சூரிய பிரபை வாகனத்தில் பவனி வரும் அழகு அதி அற்புதமானது. தொடர்ந்து 5 தலைகள் கொண்ட சின்ன சேஷ வாகனத்திலும், பின்னர் பெரிய திருவடியான கருடனின் மீது அமர்ந்து கருட வாகன சேவை அளிப்பதையும், அதற்கு அடுத்தபடியாக சிறிய திருவடியான அனுமந்த வாகனத்தில் புறப்பட்டு பெருமாள் காட்சியளிப்பதையும் நாம் காணலாம். இதனை அடுத்து நடைபெறும் சக்கரஸ்நானம் தீர்த்தவாரிக்கு பின் பெருமாள் மாலையில் நினைத்ததை தரும் கல்ப விருட்ச வாகனத்திலும் ரதம் போன்ற அமைப்பு கொண்ட சர்வ பூபால வாகனத்திலும் பவனி வருவார். மேலும் உலக இயக்கத்திற்கு மற்றொரு காரணமாக இருக்கும் சந்திர பகவானின் சிறப்பை உணர்த்தும் விதமாக சந்திர பிரபை வாகனத்தில் பெருமாள் வீதி உலா காண்பார். இத்துடன் ரத சப்தமி விழாவும் திருமலையில் நிறைவு பெறுகிறது. தேனிறக்கும் இடத்தில் பாலிறக்க வேண்டும், திருப்பதி வெங்கடேஸ்வரா தேவா, நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும் நாராயணா.
பொதுவாக ரத சப்தமி நாளில் துவங்கும் தொழில் பணிகள் சிறப்பாக அமையும். இந்த நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்ற ஐதீகமும் உண்டு. ரத சப்தமி நாளில் எருக்க இலைகளை தலையில் வைத்துக் கொண்டு குளிப்பதும் புனித தீர்த்தங்களில் நீராடுவதும் மக்கள் தங்கள் பாவங்களில் இருந்து விடுவித்துக் கொள்வதோடு மகாபாரதத்தின் பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியம் கிடைக்கும் என்று வேதவியாசர் கூறியுள்ளார். மேலும் இந்த ரத சப்தமி நாள் தியானம் யோகா செய்ய சிறந்த நாள். அந்நாளில் சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் வாழ்வில் செல்வந்தராக உயர்வார்கள் என்கின்றது புராணம். இத்துடன் சப்தமி திதியின் அதிபதியான தேவியை பிரார்த்தித்து வணங்கினால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்களும் விட்டு விலகிவிடும் என்பது நம்பிக்கை. நேயர்களே, இந்த அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் நாம் ரத சப்தமி பற்றியும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ரத சப்தமி உற்சவம் பற்றியும் தெரிந்து கொண்டோம். ஆத்ம காரகனான சூரியனையும் சூரிய நாராயண மூர்த்தியான பெருமாளையும் இந்த ரத சப்தமி நாளில் வழிபட்டு குணநலம் மனநலம் உடல்நல ஆரோக்கியமும் பெறுவோம். அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்.